ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக சிந்தனை உரை. இன்றைய சிந்தனை உரையில் பகவான் ஸ்ரீ ரமணரின் நான் யார் என்ற தலைப்பில் சிறப்பானதொரு சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளார்கள் பழனியிலிருந்து அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவரின் சார்பில் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் மகான்களின் வரிசையில் கடந்த 50-70 ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்திருந்து நல்லதொரு குருவாக மலர்ந்த திருவண்ணாமலை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் முதன்மையான வெளிப்பாடு ஆகிய நான் யார் என்ற பொருளிலே சிந்தனை விருந்து மேற்கொள்ள இருக்கிறோம். அன்பு உள்ளங்களே, பகவான் ரமணர் தன்னுள் ஏற்பட்ட ஒரு இளமையிலே மரண பயம், அதனை மரணம் என்றால் என்ன நிகழ்கிறது என்று தன்னுள் அனுபவப்படுத்தி பார்த்தது மதுரையிலே. பின்னர் அவருக்குள் எழுந்த ஒரு அருணாச்சலம் என்ற அழைப்பு, அதுதான் திருவண்ணாமலை என்று அறிந்து அவர் அண்ணாமலையை சென்று சேர்கிறார். அனைத்தையும் துறந்து கோடாண்டியாக அந்த இளம் வயதிலே குகைகளிலே அமர்ந்து தவம் மேற்கொள்ளுகிறார். மௌனமும் கூட. அவ்வாறு விருபாட்ச குகையிலே அவர் 10-15 ஆண்டுகள் மௌனத்தில் இருந்த பின்னர் அவரை தேடி வந்த அன்பர்கள் ஏதேனும் உபதேசம் வழங்குங்கள் என்று வேண்டுகோள் வைத்த போது மிக சிறப்பாக இந்த நான் யார் என்ற விசாரணை மார்க்கத்தை அவர் வழங்கினார் என்பது தலையான ஒரு சிறப்பு செய்தியாகும். தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம், தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்று பாடியிருக்கிறார்கள். அதுபோல பகவான் ஸ்ரீ ரமணரிடத்திலே யாரும் சென்று எந்த ஒரு வினாக்களை தொடர்ந்தாலும் அது அப்புறம் இருக்கட்டும், நீ முதல்ல நீ யாருன்னு உன்னை பாரு அப்படின்னு சொன்னதுதான் பகவான் ரமணருடைய உபதேசம். அதை தான் நான் யார் என்ற தலைப்பின் மூலமாக சிந்திக்க இருக்கிறோம். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் கூட அகத்தாய்வு தலைப்புகளாக எண்ணமாராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் போன்றவற்றை கொடுத்திருந்தாலும் தத்துவ தலைப்பாக நான் யார் என்ற தலைப்பைத்தான் அவரும் வழங்கி இருக்கிறார். இந்த நான் யார் என்று நம்ம எல்லாம் கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, நான் தான் அப்படின்னு நம்மை தொட்டு காட்டுவோம், அல்லது நான் என்று நம்முடைய பெயரை குறிப்பிடுவோம்.
அப்ப இந்த குறிப்பிடப்படுகின்ற சுட்டி காட்டப்படும் தூல தேகம்தான் நானா என்று கேட்டால் இந்த பருவுடல் நான் அல்ல என்பதுதான் உண்மையாகும். அதே போல என்னுடைய பெயர் என்னது என்று நம்மை குறிப்பிடுகிறோம். இந்த பெயரும் கூட பிறந்த போது வந்ததில்லையே, பின்னர் ஏற்படுத்தி கொண்ட ஒன்றுதானே. ஆகையினாலே இந்த உடல் நான் அல்ல, இந்த பெயரும் நான் அல்ல என்று ஒவ்வொன்றாக சைவ சித்தாந்தத்திலே குறிப்பிடப்படுவது போல இந்த பஞ்சேந்திரியங்களும் நான் அல்ல, கர்மேந்திரியங்களும் நான் அல்ல என்று நேத்தி 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 என்று வேதங்களிலே சொல்லப்படுவது போல இது நான் அல்ல என்று ஒவ்வொன்றாக பிரித்து பகுத்து உணரச் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் என்னை பாரு கம்மனிரு என்று சொல்லி பகவான் ரமணர் அவர்கள் தான் அந்த அச்சலமாகவே அசைவற்ற பொருளாகவே அந்த பெருநிலையிலேயே இருந்து பிறரையும் அந்த உணர்வினை உணரச் செய்தது பகவான் ரமணருடைய தனிச்சிறப்பு. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பகவான் ரமணருக்கு என்று குரு யாரும் இல்லை. அப்படி அங்கே அருணாச்சலம் என்று ஸ்புரித்த அந்த உணர்வையை பற்றி உள்ளே நோக்கிய மரண அனுபவத்தை பற்றி சொன்னேன். அங்கேதான் சென்று இறந்து விடுவது இந்த உடல் அல்ல, உடல் அப்படியே இருந்து விடுகிறது. ஆனால் இறப்பின் போது என்ன நிகழ்கிறது என்று பார்க்கிறார். அவ்வாறு பார்க்கிற போது இந்த வினாவினை எழுப்பி உணர்படு பொருளாக இருக்கக்கூடிய அதுவே நான் என்ற ஒரு தெளிவை உணர்ந்ததினாலே தான் அவர் ஞானியாக மலர்கிறார். நாம் எல்லாம் மனதை பற்றி நின்று ஆய்வு கொள்ளுகிறோம். மனது என்ற ஒரு கருவியின் மூலமாக பலவாறாக விஷய ஞானங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அவ்வாறு விஷய ஞானங்கள் ஆராய்ச்சிகளும் அதை பற்றி நிற்கின்ற இந்த மனமும் மன ஓட்டமும் எண்ணமும் நான் அல்ல என்று உணர்வதை பகவான் குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு நேத்தி நேத்தி என்று வேதங்களிலே சொல்லப்படுவது போல கழித்து கொண்டே இது நான் அல்ல, பஞ்சேந்திரியங்கள் நான் அல்ல, உடல் நான் அல்ல, பெயர் நான் அல்ல என்று ஒவ்வொன்றாக கழித்து கொண்டே வருகிற போது இறுதியிலே இந்த வினாக்களை எழுப்பி உணர்கின்ற உணர்படு பொருளாகிய அறிவே நான் என்ற பேருண்மையையும் விளக்கப்படுகிறது. அதனைத்தான் சச்சிதானந்தம் என்று கூட குறிப்பிடுவார்கள். சத்து சித்து ஆனந்தம் என்று பொருளிலே. எனவே நாம் எல்லோரும் மனதை பற்றி மனம் வழியாக இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த மனம் அடங்கி விடுமேயானால் உலகம் இல்லை. நாம் அன்றாடம் இரவிலே உறக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறோம். அந்த தூக்கத்துல நாம இருக்கமா என்று பார்த்தா அந்த தூக்கத்துல நாம இல்லை. அப்ப நன்றாக உறங்கினேன் என்று சொல்லக்கூடிய வஸ்து ஒண்ணு அந்த தூக்கத்திலிருந்து மீண்ட பின்னாலே நம்முள்ளே இருந்து அந்த நல்ல ஆழ்ந்த உறக்கம் என்று அனுபவித்ததில்லையா? அந்த உருப்படு பொருள் எது என்று கவனிக்க சொல்வதுதான் பகவானுடைய தனிச்சிறந்த விளக்கமாகும். இவ்வாறாக எது நான் என்று தேடுகின்ற அல்லது பலவாறாக கேள்விகளை கர்ம வினைகளை பற்றியோ மற்ற விஷயங்களை தேடி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த மனம் என்று சொல்லக்கூடியது, அந்த எண்ண ஓட்டம் அதை அழகான ஒரு உதாரணத்தின் மூலமாக பகவான் விளக்குவார்கள். உதித்த இடத்தில் ஒடுங்கி இரு என்று சொல்லுகிறார்கள்.
அந்த எண்ணம் எழும் இடம் எது என்று அறி என்பதுதான். அப்ப அந்த எண்ணம் எழுகின்ற இடம் எதுன்னு பார்க்கறதுக்கு தான் அந்த உதாரணம் சொல்லுகின்றார்கள். புற்றீசலை உதாரணமாக சொல்லுவார். மழைக்காலத்திலே ஈசல் வெளிப்படும். அந்த ஈசலை எல்லாம் ஒவ்வொன்றா பிடிச்சு பிடிச்சு போட்டுக்கிட்டு இருந்தா முடியுமான்னா முடியாது. அந்த எழுந்து புறப்பட்டு வருகின்ற மூலமாகிய புற்றின் வாயிலேயே அடைத்து விட்டோமே என்று சொன்னால் ஈசல் தடைபடும் இல்லையா? அதுபோல எண்ணம் எழும் இடம் எது என்று அறி என்று சொன்னது பகவான் ரமணருடைய தனிச்சிறப்பு. தூக்கத்தில் நினைவு இல்லை. தூக்கத்துல நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் கூட இல்லாம இல்லையா? உலகம் இல்லை. அப்ப அந்த உதித்த இடத்தில் ஒடுங்கி இருக்கின்ற போது மன ஒடுக்கம் பயிற்சி ஆகிறது. ஆனால் ஒரு பிராணாயாமத்திலோ வாசியோகத்திலோ வேறு ஏதேனும் யோக முறைகளிலே மனம் ஒடுங்கி பயிற்சி செய்தாலும் கூட இந்த மன ஒடுக்கம் என்று சொல்லக்கூடியது முழுமையானது அல்ல என்று வெளிப்பட உரைத்தது பகவான் ரமணருடைய தனிச்சிறப்பு. அதைத்தான் மனம் ஒடுங்கி ஒடுங்கி சிறுத்து இறுதியில அலை இல்லாமல் நிலைப்பட்டு போகிற தனிச்சிறப்பு. நம்முடைய அருட்தந்தை மகரிஷி அவர்களும் கூட நான் எங்கிருந்து வந்தேன் என்று கவனி, நாம் நம்முடைய முந்தையோரின் தொடர்பாக வழிவழி தொடராக பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். நம்முடைய முந்தையோர்களாகிய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இன்னும் முதல் மனிதன் வரையிலே சிந்திக்க முடிகிறது இல்லையா என்று குறிப்பிடுகிறார். அப்படி இந்த மனிதனும் கூட குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று விஞ்ஞானம் எடுத்து இயம்புகிறது. அப்படி ஐயறிவுடைய உயிரிலிருந்து ஆறறிவுடைய மனிதன் வந்த தன்மையை பரிணாம ரீதியிலே பரிசீலித்து அந்த முதல் மனிதன் என்று சொல்லக்கூடிய அல்லது முதல் உயிரி என்று சொல்லக்கூடிய ஒன்றும் கூட பஞ்சபூத கூடுகைகளாலான இந்த பருவுடல் தானே தோற்றமானது. ஆனால் மரணத்திலே பிரிகின்ற எது ஒன்று என்று பார்க்கிற போது அங்கே ஆன்மா என்று நம்முடைய துறை சொல்லிலே குறிப்பிடப்படுகின்ற இருப்பு நிலை அதுதான். அப்ப அதனை அனுபவித்து உணர வேண்டும் என்று சொன்னால் மனம் ஒடுக்கம் மட்டும் பயன் தராது. மன ஒடுக்கம், லயம், கான்சென்ட்ரேஷன், மெடிடேஷன், தியானம் இவையெல்லாம் நமக்கு ஆற்றல் தரக்கூடிய ஒன்றுதான். ஆனால் நாம் உண்மையில் அடையப்பட வேண்டிய பெருநிலை மனோநாசம் என்றே சிறப்பாக எடுத்து இயம்புகிறார் பகவான் ரமணர். நான் என்று உதிப்பதே மனம். இந்த நான் என்று முன்னிலையாக தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளுகிற காரணத்தினாலேதான் முன்னிலையும் படர்க்கையும் வருகிறது. எனவே நான் என்று உதிக்கின்ற அந்த உதித்தல், அந்த எழுச்சி, அதைதான் எல்லா ஆன்மீக பெரியோர்களும் யான் எனது எனும் செருக்கறுப்பான் என்று கூட குறிப்பிடுகின்றார்கள். அவ்வாறு நான் யார் என்று பார்க்கிற போது மனம் அதனுடைய பிறப்பிடத்திலேயே மனம் எங்கிருந்து வெளிப்படுகிறதோ அங்கேயே சென்று நிலைப்பட்டு விடும் என்பதுதான் பகவான் ரமணர் சொன்ன நான் யார் என்ற பேருபதேசமாகும். அன்பு உள்ளங்களே, பகவான் குறிப்பிடுவார்கள், இந்த தேகாத்ம புத்தியை விட்டுவிடு என்று சொல்லுவார்கள். தேகம்தான் நான் என்று உணர்கின்ற இந்த நிலையை இல்லையா நாம் என்ன சொல்றோம், இதுதான் நான் அப்படிங்கிறோம்.
அருணாச்சலம் என்ற உணர்விலே சொல்லிக் கொண்டிருக்கின்ற அருணாச்சலமாக, எண்ணிக்கொண்டிருக்கின்ற அருணாச்சலமாக, இன்னும் அந்த எண்ணமும் கடந்து இருப்பாகவே நின்று விடுவதுதான் மந்திரங்களினுடைய தனிச்சிறப்பு என்று அறிவோம். அந்த இடத்துல போய் ஒடுங்கி நிற்கிற போது நாம் சாட்சி பாவமாய் இருத்தல் என்ற பெருநிலையை கருத்திலே காண முடியும். சாட்சி பாவம் என்று சொன்னால், எப்படி ஒரு தீபச் சுடரானது இருட்டான ஒரு அறையிலே ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, அது தானும் ஒளிர்ந்து கொண்டு பிற பொருள்களையும் விளக்கி கொண்டிருக்கிறதோ, அதுபோல நாம் இங்கே உதித்த இடத்தில் ஒடுங்கி நிற்கிற போது தானந்தமான நிலை ஆனந்தம் என்ற அளவிலே மனோநாசமே சிறந்த முடிவு என்பதை எடுத்துச் சொன்னது பகவான் ரமணருடைய தனிச்சிறப்பு. பகவானே அந்த சாட்சி பாவமாக இருக்கிறத இருந்து காட்டியது. அப்படின்னா இந்த காண்பான், காணப்படுபொருள், காட்சி என்று 3 கருதுகிறோம் இல்லையா? இந்த காண்பான் நான் இருக்கிறேன், காணப்படு பொருளாக எனக்கு முன்னே ஒரு மலர் ஒன்று படமாக தொங்கிக் கொண்டிருக்கிறது, நான் அதனை பார்க்கிறேன், அங்கே நினைவிலே அங்கே என்னுடைய அந்த மலரும் தோன்றுகிறது. அப்ப மலர், அதனை பார்த்த உணர்வு, பார்க்கின்றவன் நான் என்ற 3ம் இருக்கின்றது தான் பேதங்கள் காரணம். அப்ப இங்க இருப்பாக நாம் இருக்கிறது அந்த நிகழ்காலத்தில் இரு என்று சொல்லுவார்கள் பாருங்கள். அதுபோல நாம் அதுவாய் உள்ள நிலை என்று குறிப்பிடுகின்றார்கள். நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை என்றும் விரிவாக எடுத்துரைக்கிறார் பகவான். அதே போல அவர் மௌனத்தை குறிப்பிட்டார். அந்த மௌனத்திலே நாம் எல்லோரும் கூட மௌனம் இருந்திருப்போம். இந்த மௌனத்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களோ தற்சோதனை மௌனம், நிலைபேறு மௌனம் என்று பிரித்து விளக்கியிருக்கிறார். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நாம் மௌனத்தில் இருந்து பயிற்சி செய்கிற வரையிலே அது தற்சோதனை மௌனமாக இருக்கிறது. அங்கே கேள்வி வரும், அந்த கேள்விக்கு டிஸ்போசல் கொடுக்கணும். ஆனா இது அப்படியே சில நாட்கள் தொடரும். ஒவ்வொரு கேள்விக்கும் அதுக்கு டிஸ்போசல் தர தர இனிமேல் கேள்வியே உதிக்காத இடம் ஒன்று வரும் பாருங்க. அதை தான் அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம் என்கிறார் மகரிஷி அவர்களும். எனவே என்னை பார், சும்மா இரு என்று சொன்னது பகவான் ரமணருடைய பேருபதேசம் என்று அறிவோம். அந்த சும்மா இருத்தல் என்பதோ அருணகிரிநாதருடைய உரையிலும் கூட கந்தர் அனுபூதியில சும்மா இரு சொல்லற என்றலுமே என்று பாடியிருக்கிறார் பாருங்க. சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மாபொருள் ஒன்று மறிந்திலனே என்று பாடுகிறார். அந்த இடம்தான் அது. அவ்வாறு இந்த தேகம் நான் அல்ல என்று பிரித்து நேதி நேதி என்று பிரித்து கொண்டே இந்த இருப்பாக தன்னிருப்பில் தான் தானாய் நின்ற நிலை, நாம் கூட துரியத்துக்கு விளக்கம் அதான் சொல்லுவோம், நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. துரிய நிலையில் தன்னையும் மறவாமல் பிற ஒன்றையும் நினையாமல் தான் தானாய் நின்ற நிலை துரியம் என்று விளக்கி இருக்கிறார்கள் இல்லையா? அந்த வகையில அந்த இருப்பு தான் இங்கே ஆன்மாவாக சுட்டப்படுகிறது. ஆனால் நாம் அறிந்திருக்கிறோம், ஆன்மாவிலே பேதம் இல்லை, ஆன்மாவிலே முதுமை இல்லை, ஆன்மாவிலே ஆண் பெண் இல்லை, பேதங்கள் இல்லை. அப்ப
தானாகிய அந்த ஆத்மஸ்வரூபத்தில் லயித்து இருத்தலும், அந்த நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை நாம அனுபவிச்சு பார்க்கிற ஒரு சிறப்பையும் பகவான் நமக்கு உணர்த்தி காட்டினார்கள். அந்த வகையிலே தான் நான் என்று உதிப்பதே மனம், அந்த உதிக்கின்ற நான் என்ற ஒன்று வந்த பின்னே அதிலிருந்து தன்னிலையில் இருந்துதான் முன்னிலையும் படற்கையும் வருகிறது என்று விளக்குகிறார். நான் யார் என்று ஆராய்கிற போது மனதின் பிறப்பிடம் எது என்று உள்நோக்கி திரும்பி அதிலே போய் ஒடுங்குகிற போது அங்கு எண்ணங்கள் அற்ற நிலை வரும் என்பதை மனோ நாசம் என்று பகவான் குறிப்பிட்டது மிக சிறப்பான ஒரு இடமாக விளக்குமாகும். நாம எல்லாம் மன ஒடுக்கத்துக்கு தான் பழகியிருப்போம். கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன், தியானம், யோகம், லயம் எல்லாம் ஒண்ணுதான். அது மூச்சிலையும் ஒடுங்கலாம், மந்திரத்திலும் ஒடுங்கலாம், கோயில்ல இருக்கக்கூடிய கருவறையில கூட ஒடுங்கலாம். ஆனால் யோகத்தில் ஒடுங்குவது முதலாக அத்தனையும் ஒடுக்க பயிற்சிகளே என்பதை மறந்து விடக்கூடாது. அப்பதான் நாம மனமாக இருந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம்ன்றதை புரிஞ்சுட்டு அந்த நான் இருக்கேங்கிற உணர்வை உணர்ந்து அதுவாக இருக்கிற போது ரெண்டு இல்லை. பொதுவா நாம என்ன செய்வோம்னா, இந்த உலகத்துல எனக்கு நல்லதுதான் வேணும், கெட்டது வேண்டாம்னு நினைப்போம். அப்ப நன்று தீது பாவம் புண்ணியம் என்ற இரட்டைகளை பற்றி பேசுகின்றார்கள் ஞானியர்கள். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று நிறைய வேண்டுதல்களை வைத்து இறைவனை பின்தொடர்கிற விஷயங்களை அறிந்திருப்போம். ஆனால் பகவான் ரமணருடைய பிரதான சீடர் முருகனார் சுவாமிகளும் சரி, அடுத்து சாதுவோம் என்று இருந்தார்கள். நான் முருகனார் சுவாமிகளையும் சந்தித்திருக்கிறேன் இளமையில, சாதுவோம் சுவாமிகளையும் சந்தித்திருக்கிறேன். அங்க அழகாக சாதுவோம் அவர்கள் கவியிலும் விளக்குகின்றார்கள். அந்த இருப்பாக இருந்து அந்த கழித்து பார்த்து தன்னிருப்பில் நிற்றலை ஸ்வரூப தியானம் என்று சொல்லுகின்றார்கள். நம்முடைய தத் ஸ்வரூபம் எதுவோ அது இருப்புதான் என்பதை புரிய வைத்ததுதான். அதைத்தானே நாமும் மகரிஷி அவர்களுடைய, வேதாதிரி மகர்ஷி அவர்களுடைய வழியிலே துரியாதீதம் என்று குறிப்பிடுகிறோம். அந்த எண்ணங்கள் ஒடுங்கிய இடம்தான் துரியத்தின் ஒடுக்கம், ஒழிவில் ஒடுக்கம் என்றும் வள்ளல் பெருமானாரும் அதையே பேசப்படுகிறது. எனவே ஒழிவில் ஒடுக்கம் என்று வள்ளல் பெருமானார் சொன்னதும், ஆத்மாவில் ஒடுங்கியிரு என்று பகவான் சொன்னதும், அறிவே நான் என்று மகான்கள் சொன்னதும் அனைத்தும் ஒன்றுதான் என்பதிலே ஐயமேதுமில்லை. அந்த வகையிலேதான் தன்னிருப்பாகிய அந்த சொரூபத்தில் தியானம் செய்தல் நிகழுமையானால் அங்கே எண்ணங்கள் இல்லாமல் போகும், நினைவுகள் அழிந்து போகும் என்று விளக்கியது பகவான் ரமணருடைய தனிச்சிறப்பு. ஏனென்றால் இந்த இரட்டைகள் அற்ற நிலை என்று நான் குறிப்பிட்டேன். எப்படி முப்புடி போகணும், முப்புடின்னா காண்பான், காணப்படு பொருள், காட்சி என்ற மூன்றும் இல்லாமல் போக வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதை முப்புடி என்று சொல்லுவார்கள் ஆன்மீகத்துறை சொல்லாக. காண்பான் நான் இருக்கிறேன், நான் பார்க்கின்ற காட்சி இருக்கிறது, அதை நான் பார்க்கிறேன் என்ற அனுபவம் இருக்கிறது. இங்கே மூணு பொருள் இருக்கிறது. அதை கடந்து என்ன பண்றோம்னா, துரியம் போன்ற பயிற்சிகள்ல நிற்கும் போது, நல்ல ஒழிவில் ஒடுக்கம் அமைகிற போது, ஏன்னா துரிய விளக்கம் கூட நீங்க அறிந்திருப்பீர்கள். தான் தானாய் நிற்றல் என்பதிலே ஒன்றி ஒன்றி ஒடுங்கி ஒடுங்கி லயித்து லயித்து நுணுகி நுணுகி புள்ளியளவாகுதல் என்று சொல்வார்கள். ஊசி முனையின் மேல் தவம் செய்தல் என்றால் அது போல. அவ்வளவு தூரம் அந்த அப்சல்யூட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அதை தான் துரியாதீதம் என்று
துரியத்தினுடைய அதீதம் துரியாதீதமாக மலர்கிறது என்று விளக்குகிறார் மகரிஷி அவர்கள். அதை நாம இமேஜினரி எக்ஸ்பென்ஷனா பார்க்கறது தான் துரியாதீதத்துல பயிற்சியாக கொடுக்கிறாங்க. அந்த கற்பனை விரிவுகளை கடந்து மனோ நாசம் என்ற நிலை வாய்த்து விட்டால் அப்பொழுது நாம் ஒரு பொருளாகிய ஆன்மாவிலே ஒடுங்கிய அந்த ஆத்மா அழிவற்றது என்று அறிந்த இடமே ஆன்ம சாட்சா்காரம் என்று சொல்லுகிறார். ஆன்மா அதுவாக இருக்கிற அனுபவத்தை பெற்று அதுவாகவே இருக்கிற ஒன்றைத்தான் ஆத்ம சாட்சா்காரம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு வகையில அன்பர்கள் கேள்வி கேட்கும் போது நான் அந்த ஆத்ம சாட்சா்காரத்தை அடைவது எப்படி என்று கேட்கிறார்கள். உண்மையில அப்படி ஆன்ம சாட்சா்காரம் என்று ஒன்று அடைவதற்கான பொருள் அல்ல என்று போட்டு உடைச்ச ஒரு தெளிவு பகவான் ரமணருடையது. ஆம், அதைத்தான் அடைவதற்கென்று ஒன்றுமில்லை என்றும் பாடியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். நம்மெல்லாம் வீடு பேருக்கு போகணும், முக்திக்கு போகணும், மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு கலோக்கியலா ஆன்மீக பரிபாஷையிலே சொல்லுவோம். அப்படியானா ஏதோ ஒன்று அடையணும்னு சொல்றதே ஒரு இரண்டாவது விஷயம். அது அப்படி அடைவதற்கென்று ஒன்றுமில்லை, நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை என்று இருந்து காட்டியதுதான் பகவான் ரமணருடைய தனிச்சிறப்பை தவிர பகவான் ரமணர் பெரிதும் உபதேசம் மூலமாக உணர்த்தியதாக இல்லை. அதுதான் ரமணருடைய நான் யார். அப்ப அந்த ஆன்மா என்று சொல்லக்கூடியது அழிவற்றது என்பதை புரிந்து கொண்ட இடம்தான் மரண பயம் நீங்கிய விதம் கதை என்று அறிவோம். அப்படி ஆன்மா அழிவற்றது என்பதை புரிந்து கொண்டவன் மரணத்திற்காக அஞ்ச தேவையில்லை. மிருத்யுஞ்சய மந்திரம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா மரணத்திலிருந்து வென்று விடலாம் என்று வழக்கிலே சொல்லப்படுவது உண்டு. அது உண்மையில என்ன அப்படின்னு கேட்டா மரணத்தை பற்றிய அச்சமின்மை தான் அங்க. ஏன்னா இந்த உடலும் உடலின் கூடுகைகளாகிய பஞ்சபூதங்களும், அதாவது மண்ணினுடைய அம்சம் மண்ணோடு சென்று விடுகிறது, நீரினுடைய அம்சம் இரத்த ஓட்டம் பிரிந்து விடுகிறது, வெப்பம் உடலிலே உள்ளது அதுவும் ஜில்லிட்டு போகிறது, மூச்சு காற்றோடு சென்று விடுகிறது என்னும்போது விண்ணினுடைய அம்சமாகிய உயிர் விண்ணோடு நிலைப்படுகிறது. எனவே இந்த 5 கூடுகைகள், பஞ்சபூத கூடுகைகள் இணைந்து நாம் பிறப்பாக வந்தோம். மரணத்திலே எதையும் இழக்கப் போவதில்லை. அந்த ஒருபடு பொருளாக நாம் இருக்கின்ற அந்த பாவம் எதுவோ அது யத்பவதி என்று சொல்லுவார்கள், தத்பவதி என்றும் சொல்லுவார்கள். அப்படி இரண்டில்லாத நிலையாக ஏகமாக நின்று போன ஒரு தன்மையை இருந்து உபதேசித்து உணர்த்தி கொடுத்தவர். பகவான் ரமணரிடத்துல என்ன தனிச்சிறப்பு என்று கேட்டால், நாம் இன்றைக்கு ரமணாசிரமம் போனோம்னா அங்க தியான ஹால், பழைய ஹால்னு ஒண்ணு இருக்கு. இங்க பகவான் ரமணர் இருந்தவாறு இன்றைக்கும் அந்த சோஃபாவில் அவங்களுடைய இருப்பை நாம உணர முடியும். தியானத்துல போய் உட்கார்ந்தாலும் சரி, தியானம் முறையாக அறியாதவர்களுக்கு அங்க போய் பகவானுடைய அப்படியே இந்த கண்களை பார்த்துட்டே உட்கார்ந்திருந்தா போதும், உரிய பதில் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும், ஆன்ம ஞானம் கிடைக்கும். அப்ப இந்த இரட்டைகள் அற்ற நிலை என்று பதஞ்சலி யோக சூத்திரத்திலே சொல்லப்படுவது போல இல்லையா, வேறுபாடுகள் இருக்கிறதுனால நம்மளோட குழப்பங்களை மிச்சம் வச்சிட்டு இருக்கோம். எனக்கு அது வேணும், இது வேணும், என்ன வேணும்னு கேட்டா நம்ம பெரிய லிஸ்டே போட்டு கொடுப்போம். அதை தான் சாதுவம் பாடினாங்க, எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம். எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை எல்லாம் என்னை விட நன்கறிந்தோன் எம்பெருமானே என்று பாடுகிறார். எல்லாம் அவனுக்கு தெரியும் இல்லையா. பேராற்றல், நாம் சிற்றறிவாக இருக்கிறோம்.
நம்மை அந்த ஒழிவில் ஒடுக்கத்தில் போய் முற்றறிவோடு இணைத்துக் கொண்டோமே என்று சொன்னா, வாட் எவர் மேபி திஸ் fraction demands, that totality will supplies naturally. அந்த பெருமை இருந்து காட்டியதுதான் பகவான் ரமணருடைய தனிச்சிறப்பு என்பதை அறிய முடிகிறது, உணர முடிகிறது பாருங்கள். ஆகையினாலே அதை தான் மகா மௌனம் என்று சொல்லப்படுகிறது நூல்களிலே. அதை தான் அருணகிரினார் அவதாரம் சும்மா இரு சொல்லற எந்தனமே அம்மா அவரோடு ஒன்று மறிந்திலனே என்று பாடுகிறார். அப்ப அந்த இருப்பு என்பது அலைகளற்ற மனமற்ற நிலையைத்தான் குறிக்கும், வேற ஒன்றும் இல்லை. அந்த மனமற்ற நிலையைத்தான் மனோநாசம் என்றும் சொல்லுகிறோம். அப்ப மன ஒடுக்க முடிவு இல்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மிக மிக முக்கியமாக. எனவே இந்த உடல் நான் என்று கருதுகிற போது நான் வந்துடுது, தன்மையும் முன்னிலையும் படற்கையும் வந்துடுது, எல்லா வம்பும் வந்துடுது. எனக்கு இதுதான் வேணுங்கிற விருப்பு வெறுப்பு வந்துடுது. அப்ப ஞானியர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையைத்தான் குறிப்பிடுகின்றார்கள். எது நடந்தாலும் ஏத்துக்கிற மனோபாவம். அதனால்தான் பகவான் தன்னுடைய மிக சிறப்பான ஒரு உபதேசமாக சொல்லலாம் என்று சொன்னா, பகவான் அந்த 16 வயதுல பிராமண சிறுவனாக மௌனியாக திருவண்ணாமலை சேர்ந்த பின்ன பையனை காணுமேன்னு தேடிட்டு வர்றாங்க. திருவண்ணாமலையில இருக்கிறத பார்த்துட்டு அவங்க தாயார் வெங்கட்ரமணா, என்ன இப்படி வந்துட்டியே நீ பாட்டுக்கு, வா ஊருக்கு போலான்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவர் மௌனத்திலேயே இருக்கார், ஒண்ணுமே பேசல. அவங்க எவ்வளவு வேண்டி பார்க்கறாங்க. அப்ப அதற்கு ஒரே பதில் தான் பகவான் கொடுக்கறாங்க. அதுவும் வாய்னால பேசல, எழுதி காட்டுறாங்க. அவரவர் பிராரத்வ பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கு இருந்து ஆட்டு வைப்பன், என்றும் நடவாதது என் முயற்சிக்கினும் நடவாது, நடப்பது என் தடை செய்யினும் நில்லாது. பாருங்க, என் முயற்சிக்கினும் நடவாது, நடப்பது என் தடை செய்யணும் நில்லாது, இதுவே திண்ணம். அதுல உறுதியா சொல்றாங்க. ஆதலின் மௌனமாய் இருக்கை நன்று என்று பகவான் ரமணர் தன்னுடைய தாயாருக்கு எழுதி காட்டினார். இது பிராரப்த கர்மாவை பற்றி எழுதி காட்டுறது. இப்ப என்ன, நீ மகன்னு தேடி வா வீட்டுக்குன்னு கூப்பிடுற, இதுக்கு என்ன கர்மாவோ அது நிகழ்ந்துட்டு போகட்டும்னு முனைப்பே இல்லாத ஆன்மீகத்தை வெளிப்படுத்தியது பகவான் ரமணருடைய தனிச்சிறப்பு. அதுதான், புரியுதுங்களா? ஆகையினாலே அன்பு உள்ளங்களே, முக்தி அடைதல், முழுமை அடைதல், சொர்க்கத்துக்கு போறது அல்லது சிவலோகம் போறது அல்லது வைகுந்தம் போறதுன்னு சொல்றாங்க இல்லையா? அது மோட்சவாசல் திறக்கிறதுன்னு கூட சொல்லுவாங்க அந்த பெருமாள் கோயில்கள்ல. அப்படி எது வழியாவும் போய் எங்கேயோ போய் சேர்றது இல்லை. இறைநிலைக்கு நுழைவாயில் இங்க இருக்குன்றாங்க. கேட்டே டு காட் நம்ம துரியம்தான், வேற ஒன்றும் இல்லை. அதை மகரிஷி தான் ரொம்ப அழகா, வேதாத்திரி மகரிஷி மனத்தின் மறுமுனை கடவுள்னு முடிச்சிடறாங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துல வேதாத்திரி மகரிஷி அதைத்தான் சொல்லுகிறார்கள், பகவான் ரமணரும் அதைத்தான் சொல்லுகிறார். இது நூல்கள் எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னா, தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து போய் என்று பாடுகின்றார்கள். இந்த இறைவனை தத்துவாதீதன் என்று சொல்வார்கள். நாம் அறிந்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், சைவ சித்தாந்தத்திலே 96 தத்துவங்கள் என்று பேசப்படுகிறது. உடல் தத்துவம், உயிர் தத்துவம், சிவ தத்துவம், வித்யா தத்துவம் என்று பேசுகிறதுல பஞ்சபூதங்களும் அது சார்ந்த உடல் அம்சங்களும் அதை உணர்கின்ற கருவிகளும் இல்லையா, பஞ்சேந்திரியங்கள் கூட பஞ்சேந்திரிய தவம் செய்தோம். ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் என்று 5 பிரித்து பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்படி இந்த தத்துவங்களுக்கு எட்டாதவன் இறைவன் என்று சுட்டினார்கள். அதனால்தான் தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து போய் என்ற சொல் அங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாகும்.
ஏன்னா நாம என்ன பண்றீங்க, தத்துவங்களை தான் பிரிச்சு அறிஞ்சு படிச்சுக்கிட்டு ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த முடிந்த இடத்துல தெளிவு வரும்போது கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை, கேள்வியும் நானே பதிலும் நானே என்ற ஒரு தெளிவு வரும். இதுக்கு மேல கேள்வியே இல்லைன்னு ஒரு நிலை வரும், வர வேண்டும், வந்தது. நான் உணர்ந்தேன் 73லயே அந்த ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சது. அது மாதிரி இனிமேல் விசாரிக்க ஞான மார்க்கத்துல தேடுவதற்கு ஒன்று இல்லை என்ற ஒரு முழுமை தெளிவை மகரிஷி மூலமாகவும் பெற முடிந்தது என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய ஒரு பெரிய கிஃப்ட் தானே. அதை தான் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைப்படுதல் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆத்மா அது தன்னுடைய சொரூபம் இருப்பாகி விளங்கி தோன்றுதல், அவ்வளவுதான். அதுல இருந்து மனம் என்ற நிகழ்வு வெளிப்படுது இல்லை. அப்ப அந்த இருப்பே உதித்த இடத்தில் ஒடுங்கி இரு என்று இருக்கிறத அதுவே முக்தி என்று குறிப்பிடுவது பகவானுடைய தனிச்சிறப்பு. அதை நம்முடைய வேதாந்தி மகரிஷி அவர்களுடைய கருத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது அதுவேதான் துரியாதீதமும் என்றார், வேறொன்றுமில்லை. அறிவு தான் தானாகி நிற்றல் துரியம் என்று பார்த்தோம். அந்த அறிவு தான் நிற்றல் என்பது வித்து இருக்கு, அங்க துரியத்துல வித்து இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும்னா துரியத்துல நான் இருக்கிறேன் என்ற அந்த அனுபவம் இல்லாம போயிடும். அப்ப அதுதான் துரியாதீதம் என்பது. அதை துரிய அதீதம் துரியாதீதம் என்பார்கள். துரியம் அது இதம் பெறுகிற போது துரியாதீதம் என்பார்கள். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, அற்றது பற்றினில் உற்றது வீடுன்னாங்க. வீடு பேர் எப்படி வருது? அற்றது பற்றினில் உற்றது வீடு, அவ்வளவுதான். மனதுல வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. பாருங்க, இவ்வளவு அழகு பாருங்க. வள்ளுவம் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார். அதான் இரட்டைகள் நீங்குதல் என்பது மிக 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 முக்கியம். ஞான மார்க்கத்துல போகும்போது நாம எல்லாரும் வேண்டிட்டு இருக்கோம், கடவுள்கிட்ட போய் கடவுளே கொஞ்சம் எனக்கு அதை ஒன்று பண்ணி கொடுத்துரு, இது ஒன்று பண்ணி கொடுத்துருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை தான் சாதுவம் பாடினார்கள். எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதையெல்லாம் என்னை விட நன்கறிந்தோன் எம்பெருமானே என்று பாடினார். அதை நான் பள்ளி பருவத்திலே அந்த பாட்டை சாதுவம் மூலமாக பாடுங்கப்பான்னு பசங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு சொல்லி கொடுத்த போது நான் கேட்டிருக்கேன். அந்த அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு, வேற ஒண்ணு. ஆகையினாலே அந்த முனைப்பினின்றும் நீங்குவது என்பதை பற்றி எத்தனையோ மகான்கள் பேசி இருந்தாலும் பகவான் ரமணரோ பேசாது இருந்து உணர்த்திய அனுபூதி என்பது. அதான் இப்ப கந்தர் அனுபூதி என்று சொல்லுகிறோம். அனுபவம் என்று பொருள், இறை அனுபவம். அதாவது விபூதி என்பார்கள். விபூதின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா ரொம்ப பேருக்கு தெரியாது. வி என்றால் மேலான என்று பொருள். விபூதினா மேலான அனுபவம் என்று பொருள், வேற ஒன்றும் இல்லை. விபூதினா அப்ப மேலான அனுபவம், இறை அனுபவம் பெற்றேன் என்பதற்கு அடையாளம் தான் அந்த விபூதி. அப்ப ஆழ்ந்து அகன்று முடிந்த முடிவில் பெரும் பாழையோன்னு பாடினாங்க. நம்ம துரியாதத்துல எங்க போறோம்? பாழா போறோம் இல்லையா? துரியாதத்துல விரிந்து விரிந்து அந்த பாழில் ஒடுங்குதல், அதை வள்ளல் பெருமானாரும் ஒழிவில் ஒடுக்கம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்ப அந்த இருப்பும் இல்லாம போன இடம்தான் அது. அதை அப்படிப்பட்ட ஞானியர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தண்ணீரிலை தாமரை போலன்னு விளக்குவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தண்ணீர்லயே அந்த தாமரை இலை கிடக்கும். பொழுதுனைக்கும் தாமரை இலை தண்ணீர் உயரும் போது உயரும், தாழும் போது தாழும். ஆனா அந்த தண்ணீர் தாமரை இலை மேல தண்ணி விழுந்தாலும் உருண்டு ஓடினா ஒட்டாது. அது போலதான் நாம வாழ்க்கையில இருக்கணுங்கிறத ஞானியருக்கு உதாரணமாக சொன்னார்கள். இன்னொரு அழகான உதாரணம் சொல்லப்படுவதுண்டு. அது என்னன்னு கேட்டா, புளியம்பழமும் ஓடும் போல என்று சொல்லுவார்கள். புளி காயா இருக்கும் போது எப்படி இருக்கு பார்த்திருப்பீங்க. அந்த காய் என்ற பருவத்திலே புளி என்பது, புளியங்காய் அது ஓடும் பிணைந்து பிடித்து கொண்டு இருக்கும். அதை நீங்க ரிமூவ் பண்ணலான்னு பண்ணீங்கன்னா நம்ம நகைக்கண்ணில் ஏறிடும், அந்த அளவுக்கு டைட்டா பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த புளியங்காய் பக்குவப்பட்டு முதிர்ந்து 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 பழமாக கனிகிற போது
அந்த ஓடு அப்படியே இருக்கும். உள்ளுக்குள்ள அந்த புளியங்காய் தானா பக்குவப்பட்டு பழமாகி ஒன்றி ஒடுங்கி உள்ள பிரிஞ்சு போயிடும். ஏற்கனவே ஓடும் புளியும் ஒட்டி இருந்தது அடையாளம் கூட அதுல இருக்காது. அதுதான் புளியும் பழமும் ஓடும் போலன்னு ஞானியர்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னார்கள். எனவே நாமும் அது போல ஒடுங்குதல் பயிற்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பயிற்சி மட்டுமே காலம் பண்ணிட்டு இருந்தா ஆகாது. இன்னும் சொல்ல போனா ஆன்ம சாட்சா்காரம் என்று பகவான் ரமணர் சொன்ன உண்மை என்னவென்றால், நாம் அதுவாகவே உள்ளோம் என்பதை புரிந்து அந்த உதித்த இடத்தில் ஒடுங்கி இருக்கின்ற நான் யார் அனுபவத்தை கேள்விகளாக கேட்டபோது அது ஞான மார்க்கமாகவும் கேள்வியாகவும் புறமான செயல்களாகவும் இருந்தது. ஆனால் அந்த உணர்ந்த அனுபவத்திற்கு வருகிற போது இனிமேல் அடையறதுக்கு ஒன்றுமில்லை என்று உணர்ந்த ஒரு பெருஞானமே ஞானியர்களுடைய வெளிப்பாடு என்று கூறி, இந்த இனிய மாலை போதிலே பகவான் ரமணருடைய நான் யார் என்ற கேள்வியினுடைய முடிவும், அதே போல வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எடுத்து சொன்னார்கள், நான் என்னுடைய முந்தையோரிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், முந்தையோர்கள் முதல் மனிதனிடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். முதல் மனிதன் எங்கிருந்து வந்தான் என்று பார்த்தா முதல் உயிரி வரைக்கும் போக முடியுது இல்லையா? ஆதாம் ஏவாள் தாண்டி ஐயறிவுடைய உயிர்கள், நாலறிவுடையது, மூவறிவுடையது, ஈரறிவுடையது, ஓரறிவுடைய தாவரம், அப்புறம் அமீபா வரைக்கும் சென்று அந்த ஒரு சொல் உயிரி அமீபாவிலையும் சரி, தாவரங்களுடைய ஒரு சொல்லையும் சரி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல் கட்டமைப்புலையும் சரி என்ன இருக்கு? பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. மண்ணினுடைய பண்பு, நீரினுடைய பண்பு, வெப்பத்தினுடைய பண்பு, காற்றினுடைய பண்புகள் சேர்ந்த தொகுப்பு தான் நாம. அதையெல்லாம் கழித்து கொண்டே போகிற போது இருப்பாக நாம் என்றைக்கும் உள்ள பொருளாக ஆன்மா இருக்கிறது, ஆன்மா அழிவற்றது என்பதை உணர்ந்து கொள்ளுகிற போது அதுவே ஆன்ம சாட்சா்காரம் என்று தெளிவாக திறம்பட உரைத்தது பகவான் ரமணருடைய ஞானம். அதே பல எல்லா மகான்களுடைய வழியிலும் நாமும் அறிந்து உணர்ந்து புரிந்து மேன்மையும் மகிழ்ச்சியும் நிறைவும் பெற வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. என்று சொன்னால் இத்துணை மகான்களும் நின்று இருந்து வாழ்ந்து வழிகாட்டி சொன்னது என்னவோ இவ்வளவு பெரிய ஞான மார்க்கங்களை. ஆனா நாம எல்லாம் என்ன பண்றோம்? மகான்களை பார்த்து இப்படி கன்னத்துல போட்டுட்டு கும்பிட்டுட்டு போனோம்னா அது எப்படி இருக்கும்? ஒரு குருமார்களை சென்று சேருகிற போது அவங்க வழிபாட்டுக்குரிய பொருளாக மட்டுமே கருதிவிடக்கூடாது. அவங்கள அந்த மகான் நமக்கு என்ன மெசேஜ் கொடுத்தாங்க டு தி லைஃப், ஏன்னா ஏதோ ஒரு வழியில போய் தான் அவங்க அடைஞ்சிருப்பாங்க, உணர்ந்திருப்பாங்க, நிறைந்திருப்பாங்க. அப்போ அவங்க போன வழியில போய் நாம் உணர்வதற்கு சிறந்த ஒரு சப்ஜெக்ட் தான் நான் யார் என்பது. வேதாத்திரி மகரிஷி அகத்தாய்வில் அதே தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப ஞானியர்கள் எல்லோருமே ஒரே கோணத்தில் தான் சிந்தித்திருக்கிறார்கள். அதனால எந்த ஞானியரை பின்பற்றினாலும் குருவாக எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முள் தெளிகின்ற நிறைவு ஞானம் எது ஒன்றோ அதுவே அகம் பிரம்மாஸ்மி என்ற வேதங்கள் முடிந்த பொருளாக வெளிப்பட உரைத்து உணர்வோம், உணர்வில் நிலை பெறுவோம். அந்த நிலை பெறுவதே நிலைபேறு முக்தி எனப்படும் மகா மௌனம் என்று சொல்லப்படுவதும் அதுவே. எனவே வாய் பேசாமல் இருக்கிறது புற மௌனம் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே மானமும் செயல்படாத இருப்பு நிலை பெற்றுவிடுவது மகா மௌனம் என்றும் பகவான் ரமணர் இருந்து காட்டிய தனிச்சிறப்பை எண்ணி கருதி பகவானுடைய திருவடிகளை போற்றி அவருடைய அந்த ஞானத்தை அவர் வாயிலாகவும் அவருடைய பார்வையின் வாயிலாகவும் கூட உணர்ந்து பெற்ற எத்தனையோ பேர் உண்டு. அந்த வரிசையிலே நமக்கும் அதற்குரிய பொறுப்பும் கடப்பாடும் இருக்கிறது என்று கூறி, இந்த நான் யார் என்ற சிறப்பான ஒரு தலைப்பு தான் பகவான் நமக்கு அளித்த ரமணருடைய ஒரு சிறந்த உபதேசம். அதனை உணர்ந்து நிறைந்து மேன்மையும் மகிழ்ச்சியும் பெறுவோம் என்று கூறி, இந்த இனிய மாலை போதலே உங்களோடு நல்லதொரு தலைப்பிலே உரை நிகழ்த்த, சந்திக்க, சிந்திக்க
வாய்ப்பு அமைந்தமைக்காக மகிழ்ச்சியும் நன்றியறிதலும் பாராட்டி நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றலின் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்லும், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி சிறப்பாக வாழ அதே இறைநிலை இணைப்பில் நின்று மனமாற வாழ்த்து மகிழ்கின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். மிக சிறப்பான உரைங்க. ரமணரோட வந்து பகவான் ஸ்ரீ ரமணரோட வந்து நான் யார்ன்ற தத்துவத்தை ஐயா வந்து இன்னைக்கு சிறப்பாக சிந்தனை உரை வழங்கினார்கள். அன்பர்கள் அனைவரும் ஐயா அவர்களை தவ நினைவில் வாழ்த்துவோம். அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, மிக சிறப்பு. ஐயா வந்து இப்ப ரமணரை பத்தி பேசினதுல ஒரு 5 நிமிடம் நம்ம குறிப்பு பார்க்கலாங்க, சிறு குறிப்பா பார்க்கலாம். ரமண மகரிஷி வந்து இளமையில அந்த மரண பயம்னா என்னன்னு அவர் வந்து தனக்குள்ள ஏற்பட்ட இதுவை வந்து கேள்வியே அவர் வந்து உணர்ந்து, அதுக்கப்புறம் வந்து அவருக்குள்ள வந்து ஒரு தேடுதல் ஒரு இது இருந்த போது அருணாச்சலத்துல இருந்து அவருக்கு அழைப்பு வந்த போது அது திருவண்ணாமலைன்னு அறிந்து திருவண்ணாமலையை போய் சேர்றாருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அங்க இருந்துதான் அந்த நான் யார்ன்ற அவர் வந்து அந்த தலைப்புல அவர் வந்து நிறைய கொடுத்திருக்காங்க ரமணர். ரமணருக்குன்னு குருன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் மனமும் மன ஓட்டமும் நம்ம அல்ல, நான்ன்றது பெயர் அல்ல, உடல் அல்ல, உணரப்படும் பொருள் அறிவுதான் நானு, அதுவே சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மனம் அடங்கிவிட்டால் வந்து உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உதித்த இடத்துல நம்ம ஒதுங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எண்ணம் என்ன எங்க எழுதுன்ற எண்ணம் எழும் இடத்தை அறிவதே அறியணும். அதுதான் நம்ம சுவாமிஜி மகரிஷியும் நம்மளுக்கு வந்து நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்றத கவனிங்க அப்படின்னு சொல்லி சுவாமிஜி நம்மளுக்கு சொன்னதை சொன்னாங்க. நம்ம அம்மா அப்பாவா தாத்தா பாட்டா இல்ல முதல் மனிதன் வரை நம்ம சிந்திக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இருப்பு நிலை ஆன்மா, மனம் ஓடாம அந்த வந்து மனம் ஓட்டம் வந்து மட்டும் அது வந்து அதுல வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன் தியானம் பண்றோம். அப்ப அது வந்து ஆற்றல் தான் நமக்கு தருது. அந்த மனம் நாசம்ன்றது அதை பத்தி தான் நம்ம ரமண மகரிஷி நிறைய பேசியிருக்காரு, சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் என்று உதிப்பதே மனம். அந்த நான் என்ற எழுச்சி தான், அதுதான் மனம். நான் வந்து ஒரு வந்து மனம் வந்து எங்கிருந்து தோன்றுதோ அங்கேயே ஒடுங்கி இருத்தல் பத்தி தான் ரமண மகரிஷி சொல்லியிருக்கிறத சொன்னாங்க. சாட்சி பாவம் அதை பத்தி நிறைய நம்ம ரமணர் சொல்லியிருக்கிறத சொன்னாங்க. நிகழ்காலத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. காண்பான் காணப்படும் பொருள் பார்க்கிறேன், அந்த 3 நானா அந்த பொருள் அந்த வந்து மலரும் தோற்றம் இதுவா இந்த 3 பேதங்களா இருக்கு இல்ல, நிகழ்காலத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்ம சுவாமிஜி நம்மளுக்கு தற்சோதனை மௌனம், நிலைபேறு மௌனம்ன்றது 2 கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பயிற்சி பண்ணும் போது நம்ம பண்றது தற்சோதனை மௌனம், கேள்வி உதிக்காத நிலை வரும்போது அது வந்து நிலை பேறு மௌனம். என்னை பார் சும்மா இருன்றதுதான் ரமண மகர்ஷி கொடுத்திருக்காங்க. அதுதான் பேருபதேசம் அப்படின்னு சொன்னாங்க. ஆன்மாவுல பேதமே இல்லை, ஆன்ம சொரூபத்துல லயித்திருத்தல் தான் ரொம்ப முக்கியம். நான் யார்னு சொல்லும் போது அது யோகத்துல ஒடுங்கும் பயிற்சி அப்படின்னு சொன்னாங்க. தன்னிருப்பில் இருப்பது வந்து சொரூப தியானம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் வள்ளலாரும் ரமண மகரிஷியும் அவன் நம்ப சுவாமிஜி சொன்னது எல்லாமே ஒன்றுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆன்மா அழிவதில்லை, அதுவாக இருத்தல், அதுதான் ஆன்ம சாட்சாகாரம் அப்படின்னு சொன்னாங்க. அடைவதற்கு ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு நம்ம இது பண்ணோம். ஆன்மா அழிவதில்லை நம்ம என்னைக்கும் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம புரிந்து கொள்ளும் போது நம்மளுக்கு மரணம் பற்றி பயம் எப்பவுமே இல்லை அப்படின்றத சொன்னாங்க. இரட்டை அற்ற நிலையில அப்படின்னு இருக்கணும். என்னை விட நன்கு அறிந்தவன் நம்மள அறிந்தவர் யாரு? இறைவன் தான். நம்ம அப்ப பிராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளைஸ்.
அப்ப அருணகிரிநாதரும் இதேதான் சொல்லியிருக்காரு. சும்மா இருன்றத. அந்த மனம் அற்ற நிலைதான் மனோநாசம். மௌனமாக இருத்தல் தான் நல்லதுன்றது அவரு ரமண மகரிஷியும் தன்னோட தாய்க்கு எழுதி காட்டிட்டாருன்னு அப்படின்னு சொன்னாங்க. முக்தி அடைதல். அப்ப அந்த கேட்வே ஆஃப் காட். நம்ம துரியத்துல நம்ம இது பண்றது, தவம் பண்றோம். அதான் முக்தி அடைதல். மனதின் மறுமுனை பத்தி சொன்னார். அது மனதின் கடவுள். வந்து கடவுள். மனமுனை கடவுள். மறுமுனை அதுதான் கடவுள். கடவுள். அதுதான் சுவாமிஜி சொல்லியிருக்கதா சொன்னாங்க. நம்ம ஆத்மஸ்வரூபத்துல நிலை பெறுதல் அப்படின்னு சொன்னாங்க. பேசாம இருந்தவர் வந்து ரமண மகரிஷி. அவர் வந்து இறை அனுபவம் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அதாவது ஐயா வந்து விபூதின்றதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தாரு. மேலான வீணா மேலான அனுபவம், மேலான அனுபவம் அப்படின்னு சொன்னாங்க. அததான் நம்மளுக்கு சுவாமிஜி வந்து நம்மளுக்கு துரியாதீதம் கொடுத்திருக்காரு. பாழாய் போதல் போகிறோம் அந்த துரியாதீதத்துலதான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த புளியங்காய ஐயா வந்து உதாரணமா சொன்னாங்க. அந்த காய் கடைசியில அந்த ஓடும் அந்த உள்ள இருக்க அந்த புளியும் ஒற்றாமல் இருக்கும் தனித்தனியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கைக்கு அந்த இது வந்து உதாரணம் சொன்னாங்க. ஒடுங்குதல் பயிற்சி தான் ஆன்ம சாட்சாகாரம் சொன்னாங்க. அடைவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. நம்ம இந்த உடம்பு வந்து இந்த பஞ்சபூதத்துக்கு தான் நாம கடைசியில அதை எல்லாம் பிரிந்து சென்றுவிடும் போது ஆன்மா மட்டும்தான் இருக்கும். அந்த ஆன்மா தான் நான் அதுதான் சாட்சாகாரம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து நம்மளோட இதுல மேன்மை அடைவது நம்மளுடைய முக்கியமான கடமைன்னு சொன்னாங்க. ஞானிகள் வழியில் ஞான மார்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் சொல்லி கொடுத்த வழியில நம்ம வந்து அவர்கள் என்ன சொன்னாங்க அந்த மெசேஜ் தான் ரொம்ப முக்கியம். அவர்கள் என்ன சொன்னார்கள்ன்றதுதான் முக்கியம். அவர்கள் வழியில போய் நம்ம உணர்ந்து நான் யாருன்றத நம்ம வந்து அடையனாடின்னு சொல்லியிருந்தாங்க. உணரணும். அதான் ஞானிகள் வந்து எல்லாமே அவங்க எல்லாருமே ஒன்னதான் சிந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மகா மௌனம் அதை பத்தியும் சொன்னாங்க. வாய் பேசாமல் இருப்பது வெளி மௌனம் தான் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில ஐயா பகவானோட திருவடிகளை போற்றி நிறைவு செய்தாரு. ரொம்ப மிக சிறப்பான உரைங்க. ஐயா கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுக்கலாங்களா ஐயா? ஓகே. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. சில முக்கிய அறிவிப்புகளுக்கு பின்ங்க கேள்வி பதில் நிகழ்வு. தினமும் காலை 5 மணிக்கு தவமும் அதைத் தொடர்ந்து சிந்தனை தொழில் ஞானாசிரியர் நன்மணி ஐயாவால் வழங்கப்படுகின்றது. தினமும் மாலை தவத்தினை தொடர்ந்து சிந்தனை உரை நடைபெறுகின்றது. நாளை காலை வெள்ளிக்கிழமை சாந்தி தவம் அதைத் தொடர்ந்து சிந்தனை தொழில்களும் மாலை தவத்தினை தொடர்ந்து தாழ்வு மனப்பான்மை என்ற தலைப்புல கமலவேணியம் அருள்நிதி கமலவேணி அம்மா அவர்கள் சிந்தனை உரை கொடுக்க உள்ளார்கள். சனிக்கிழமை காலை ஆரோக்கிய தியானம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து சிந்தனை தொழில்கள் ஞானாசிரியர் நன்மணியால் வழங்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி தினம் என்பதால் காலை வந்து பஞ்சேந்திரிய தவம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஞானாசிரியர் நன்மணியாவின் சிந்தனை உரை நடைபெறும். சனிக்கிழமை மாலையும் ஞாயிற்றுக்கிழமை மாலையும் நிகழ்வுகள் இல்லை. அன்பர்கள் அனைவரும் அனைத்து நிகழ்விலும் கலந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தினமும் இணைப்பில் காலை 4:40 மாலை 5:40 வேதாத்திரிய தத்துவ பாடல்கள் இணைப்பில் இசைக்கப்படுகின்றது. அன்பர்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வுறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு கேள்வி. ஐயா ரமண மகரிஷியோட குரு வந்து சேஷாத்ரி சுவாமிகள் தானங்க ஐயா? அப்ப அவர் குருவே இல்ல இல்லைங்களா? பகவான் ரமணர் வந்து குரு இல்ல, அவருக்கு யாரும் குரு கிடையாது, உபதேசம் பண்ணல. தனக்குள்ள அருணாச்சலம்னு உணர்வு வந்தது. அருணாச்சலம்னா திருவண்ணாமலை தானே அப்புறம் தான் தெரியும். அதே போல வீட்டை விட்டு புறப்படுறாரு. புறப்படும் போது இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது, இதுக்காக யாரும் கவலைப்பட வேண்டாம்னு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு புறப்பட்டுறாரு. கீழே கையெழுத்து கூட இல்லை. அந்த கடிதம் இன்னைக்கும் ஆசிரம மியூசியத்துல இருக்கு. அப்படி புறப்பட்ட பின்னால திருவண்ணாமலையில போய் அவர் ஆங்காங்கு குகை பாறைகளுக்கு இடையில போய் தியானம் உட்கார்றாரு. கொஞ்சம் இடைச்சிறுவர்களுடைய தொந்தரவுகள் அதிகமா இருக்கு. கல்லை விட்டு அடிக்கிறது, இல்லை தொந்தரவு விட்டுறது எல்லாம் இருக்கிறதுனால திருவண்ணாமலையில இன்றைக்கு பாப்புலர் பிளேஸா இருக்கு. அதாவது ஆயிரங்கால் மண்டபத்துல
பாதாள லிங்கம்னு ஒண்ணு இன்னைக்கும் இருக்கு திருவண்ணாமலை ரமணாசிரமம் அது அண்ணாமலையார் கோயில்ல. அந்த பாதாள லிங்கம்ன்றது அப்ப மெயின்டைன் பண்ணாம கிடந்தது. அப்ப அந்த கீழே இறங்கி போய் அந்த லிங்கம் இருக்கும், அதுக்கு பின்னாடி தியானத்துல உட்காந்துடுறாரு. அது அங்க யாரும் விளக்கு கூட போட மாட்டாங்க, அப்பெல்லாம் இருட்டோடி கிடந்த இடம். அவருக்கு தியானத்துக்கு காம்பாக்டா உட்காந்துட்டாரு. எவ்வளவு காலம் உட்கார்ந்தாருன்னு தெரியாது. கீழே எல்லாம் புத்து கட்டி இந்த பூரா இதெல்லாம் கடிச்சு சீடு வச்சு கிடக்கு. அத சேஷாதிரி சாமி தான் அங்க உள்ள பகவான் இருக்கிறத வெளிப்படுத்தி அவரை வெளியே கொண்டு வந்து வச்சா அவர் எந்திரிக்கல. அப்படியே பேத்து எடுத்து கொண்டாந்து வெளியே வச்சு அப்புறம்தான் பகவானை பற்றி எல்லாருக்கும் பெருமை வெளியே தெரிய வந்தது சேஷாதிரி சுவாமிகளால. அதுதான் உள்ளபடி உள்ள கதையெல்லாம். அதனால பகவானுக்கு தனியா குரு எதுவும் கிடையாதுங்கிறது ஒரு தனிச்சிறப்பு. பகவான் அதே போல பெரிய உபதேசமா கூப்பிட்டு இப்ப நான்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், 1 hour பேச பேசுறோம்ல, அப்படி இல்லை. பகவான் எதுவும் பேசி உணர்த்தியதில்லை. பகவானுடைய அருள் கண்களை பார்த்து உட்கார்ந்த மாத்திரத்துல தியானத்துல உட்கார்ந்தாலே எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சு போச்சுங்கிறது தான் அங்க உள்ள. இப்ப நாம நயன தீட்சைன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம கண்கள்னாலே பார்த்து உணரப்படுத்துற சிறப்பு அது பகவான் கிட்ட எல்லாருக்கும் கிடைச்சுங்கிறது தான் ஒரு தனிச்சிறப்பு, வேற ஒன்று. அப்ப ரமண மகரிஷி உபதேசம் எதுவும் கொடுத்ததே இல்லைங்க. அப்ப அவரோட இல்ல அப்பப்ப அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு பதில்களாக நிறைய கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் ரமண வசனாமிரதம்னு புத்தகம் எல்லாம் இருக்கு. பகவான் சொன்ன அதே வாசகங்கள் அப்படியே இருக்கு புத்தகம் எல்லாம். ரமணாசிரம வெளியீடுகள். யாரும் நீங்க நெட்ல போய் பகவான் ரமணாசிரமம் திருவண்ணாமலை புக் ஸ்டால்ல போட்டீங்கன்னா கூட புக் எல்லாம் என்ன உண்டுன்னு தெரியும், நீங்க வாங்கி படிக்கலாம். மற்றபடி எல்லாரும் போக வேண்டிய ஒரு அருமையான இடம். இன்றைக்கும் நீங்க பகவானுடைய சாநித்தியத்தை அங்க போனா உணரலாம். நான்லாம் இளமையில பள்ளி பருவத்துல தாத்தா வீட்டுக்கு அங்க போயிடுவேன். போனா ஆசிரமத்துக்கு சுத்தி வந்து அங்க சுத்திக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருந்துட்டு முருகநாசாமி, சாதுவம் சாமி, குஞ்சு சுவாமிகள், திண்ணை சுவாமிகள், சிவதாஸ் சுவாமிகள், எத்தனையோ அங்க அப்ப சாமியார்லாம் இருந்தாங்க. இன்னும் அந்த வெளிநாட்டினர் கூட டிவோட்டிஸா அங்கேயே இருந்தாங்க. அவங்கள எல்லாமும் சந்திச்சிருக்கு. அது அப்பெல்லாம் அவங்களுடைய சிறப்பு தெரியாது, பள்ளி பருவம் தான். அப்படி தெரிஞ்சிருந்தா முருகனார்கிட்ட நிறைய தத்துவ விசாரணை கேள்வி கேட்டிருக்கலாம். அப்ப பள்ளி பருவனால எனக்கு அந்த சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சது. எப்படி பரஞ்சோதி மகானை சந்திச்சிருக்கிறனோ அது மாதிரி சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சது. வேற அதே பெரும்பேரு தானே. அதனாலதான் இப்ப இந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஞானிகள் தரிசனம். அனார்கலி அம்மா நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நான் யார் என்ற தலைப்பிலே ரமண மகரிஷி அவர்களுடைய புரிதல் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். இதுல என்ன ஆத்மஸ்வரூபமாகிய நான் அதை உணர வேண்டும் உள்கடந்து என்று மிகச் சிறப்பாக பல்வேறு உதாரணங்களுடன் எடுத்துரைத்தீர்கள். உண்மையிலே அந்த மனம் படர்க்கை நிலையில் இருந்து, அதாவது தனியா இருக்கு, அதை உள்கடந்து நீங்க கவனிக்கும் போது அந்த ஆத்மஸ்வரூபத்தை நாம் உணரலாம், சாட்சியாக நின்று அப்படின்னு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அந்த ஆத்மஸ்வரூபம் என்றது நமக்கு அடிக்கடி நன்மணி ஐயா கூட எங்களுக்கு சொல்லி சொல்லி அதனுள் பயணிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம பெற்றுக்கிறோம். அதே மாதிரி ரமண மகரிஷி அவர்களோடு உங்க தாத்தா இருந்தாங்கன்றதை நீங்க அடிக்கடி நீங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அவர்களுடைய அந்த ஒரு அலைச்சூழல் உங்களோட தொடர்பு இருக்கும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சாதுவம் அந்த அவருடைய அந்த தலத்திற்கும் நாங்க போயிருந்தோம். நிச்சயமாக நல்ல வைப்ரேஷன் கிடைச்சது. அதே மாதிரி சேஷாத்ரி மகரிஷி அவர்களுடைய ஆசிரமத்துக்கும் போயிருந்தோம். சிறப்பானது ஒரு இது. அதே மாதிரி நம்ம ரமண மகரிஷி அவர்கள் இருந்த அந்த குகைக்கும் போய் தவம் நல்ல சிறப்பா வருது. அவர் அதாவது அந்த இடங்கள் எல்லாம்
அவ்வளவு ஆற்றல்கள் மிக்க இடமாக அவர்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்துல உட்கார்ந்தாங்கன்னும் போது நாம அங்க போகும்போது நிச்சயமாக அந்த ஆற்றல் நமக்குள் பிரவேசம் செய்யும் என்பதை உணரலாம். நன்கு உணரக்கூடிய ஒரு நிச்சயமாக செல்லாத அன்பர்கள் அங்க போய் அந்த சாந்தித்தியத்தை உணரணும் என்றது எல்லோருடைய உண்மையான கருத்தா இருக்கு. ஐயா அவர்களும் அதை பற்றி நிறைய அவங்களுக்கு அந்த லீவானா அங்க போயிடுவேன்றது ரொம்ப சிறப்பா இருக்கு. அவங்களுடைய இளமை பருவத்தில சாதுவோம் கூட இருந்திருக்காங்க. சாதுவோம் அவர்கள் பற்றி அங்கிருந்த அவருடன் வசித்த ஒரு அன்பர் சொன்னார், ஐயா அவர்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுல தினமும் நம்முடைய தமிழ் ஆனந்த யோகத்துல அந்த எப்போது நீ அறிவாயோ அந்த மிக அற்புதமான பாடல் தினமுமே ஒளிபரப்பாகிறது. நல்ல இசையோடு நல்ல கருத்து, அதை ஆழ்ந்து நாம் எப்படியோ நீ அருள்வாய் அதை எவ்விதம் நான் அறிவேன் என்ற பாடல். இது ஒண்ணு. இன்னொன்னு எப்போது நீ அறிவாயோ அப்போதே மனம் சாந்தி அடையும் சொல்லிட்டு அந்த பாடல் ரொம்ப கருத்து மிக்கதுங்க ஐயா. நிறைய இன்னுமே பாடல்கள் அவர் எழுதியிருக்காருங்க. அதை இப்போ ஸ்ரீராம் பார்த்த சாரதி என்றவர் மெட்டு போட்டு நிறைய பாடல்களா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அவர் நமக்கு நிறைய பாடல்களாக மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை கொடுத்திருக்கிறார். ரமண மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை உண்மையாக ஒரு பாட்டுல நீங்க சொன்ன பாட்டுதான், எப்படியோ அருள்வாய் அதை எவ்விதம் நான் அறிவேன், எப்படியோ அருள்வாய் இப்படி அப்படி என்னை ஏற்பதும் நீ அல்லவோ, எப்படியோ அருள்வாய். அது ஒரு திரைப்பட பாடல் மெட்டில் எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப எங்களுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். சினிமா பாட்டு மெட்டில் சாமி பாட்டு சொல்லி கொடுத்தாருங்க. அது அன்னைக்கு அவர்கிட்ட கேட்டது, இன்னைக்கு உங்ககிட்ட பாடி பார்த்தேன். நீங்களும் அடிக்கடி அவங்க பாட சொன்னாங்க, பிராக்டிஸ் பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னதும் ஒரு நம்ம வகுப்புலதான் சொல்லியிருக்கீங்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருக்கு. நாம அங்க போயிட்டு அந்த ஆற்றலை வாங்குவோம். அதாவது நீங்க கூட்டமாக இருக்கக்கூடிய நாட்களில் செல்ல வேண்டாம், சாதாரண நாட்களில் சென்று அந்த சாந்தித்தியத்தை நாம் உணரலாம். ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு எதிர்க்கவேதான் சாதுவம் அவர்களுடைய சின்ன கோயில். ஆமா, விசாரிச்சு போனா சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரியுது. அந்த இவங்க இருக்காங்களே விசிறி சாமியார் ஆசிரமத்துக்கும் ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கும் இடையில நேரா இருக்கக்கூடிய ஒரு தெருவில் நிச்சயமாக நாம் பார்க்கக்கூடிய இடம். எங்கெங்கெல்லாம் போய் பார்க்கிறோம், இந்த இடங்களில் போகும்போது நம்முடைய ஆற்றல், தவ ஆற்றல் பெருகுவதற்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்பு. ஏன்னா இவர்கள் மகான்களுடைய சன்னதிகளுக்கு செல்லும் போது அந்த ஆற்றல், இறை ஆற்றல் குவியக்கூடிய இடங்களில் தான் அவர்கள் தெரிவு செய்து இருந்த இடம், நம்ம தியானம் செய்த இடம், அப்படி தவம் செய்த இடம் என்பதை நாம் உணர்ந்து அவர்களோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று நம்மை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கான ஒரு நிலை நமக்கு வரும் என்பது உண்மையான ஒரு அனுபவம். இதை நீங்க அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, நம்ம ஆசிரியர்களும் எல்லாருமே சொல்றாங்க. சிறப்பா உணர்வோம் ஐயா. எனவே மகான்களோடு நாம் உயிர் கலப்பு பெற்று தவம் இயற்றுவோம். நம்ம அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்வதற்கு இவை நமக்கு நிச்சயமாக பயன் கொடுக்கும் என்பதை 100% உண்மை ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். சிறப்பா இருந்ததுங்க இன்னைக்கு வகுப்பு. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், பேசலாம், வாங்க. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். நண்பர்கள் இவருக்கும் கேள்வி இருப்பேன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். யோசிக்காதீங்க, கொச்சப்படாதீங்க, பேசலாம், வாங்க. ஐயா, அதே மாதிரி நான் யார் தத்துவம் ரொம்ப ஆழ்ந்து போகக்கூடிய ஒன்று, ரொம்ப எளிமையானதும் ஒன்று. இப்போ இந்த இயல்பான மனித வாழ்வில் இருந்து நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் நிச்சயமாக அந்த நான் யார் தத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை உணரலாம். அது அந்த ஆத்ம ஜோதி, ஆத்மஸ்வரூபம் ஒளிரும் என்பதை உணரலாமா ஐயா? நன்றி, வாழ்க வளமுடன். ஆமா, நிறைவு செய்துக்கலாம். கேள்வி கேட்க அன்பர்கள் இல்லை என்றால் நிறைவு செய்யலாம். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.
ஐயா அந்த பால் பிரிண்டன் அவரும் ஐயா நன்மணி ஐயா வந்து புக்ல நான் பால் எழுதும்போது பண்ணனையும் பார்த்திருக்கேன். இங்க இந்த பக்கம் உட்கார்ந்து நீங்க இருப்பாங்க. பாத்துருக்கீங்க. ஓ சரி சரிங்க. அவரு நிறைய ரமண மகரிஷியோட புக் எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. புக் அவர் எழுதி வந்து அதனாலதான் வெளிநாடுகள்ல பகவான் வந்து ஃபெமிலியர் ஆனது. அப்ப அவரு வந்து ஒரு இது சொன்னாராம். இந்த இந்தியால ஒரு ஒரு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது மறந்துட்டேன் நானு. ஒரு சித்தரா ஒரு ஞானி இருக்காருன்னு சொல்லி ரமணரை பத்தி குறிப்பிட்டு அங்க சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்லி சொன்னாங்க. மிக சிறப்பான இது. அதாங்க. ஆனா அவர் வந்து உபதேசமே வந்து பண்ணல. அவர் வந்து பால் பிரிண்டன் வந்து அவர் வந்து ரமண மகரிஷியை வந்து பார்த்திருக்காங்க. அவர் நான் யாருன்னு நீ போய் சொன்னாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவரு எதுவுமே பேசல. அவரு அதுக்கப்புறம் நிறைய புத்தகம் எழுதினதா சொல்றாங்கய்யா. அது சிறப்புங்க. மிக சிறப்பான இது. வாழ்க வளமுடன். பால் பிரிண்டனோடது குரூப்லயே நமக்கு சசியா ஷேர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வெளிநாட்டவர். இங்கே நம்ம இந்தியாவுக்கு இந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு இமயமலை முதல் பல்வேறு இடங்களுக்கு சென்று பல ஞானிகளை சந்தித்திருக்கிறார். அப்பொழுது கூட அவருக்கு அந்த அவங்க புத்தகத்திலையும் எழுதியிருக்காங்க. அவருக்கு சிறந்த ஒரு விளக்கம் கிடைக்கவில்லை. அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு வந்து சங்கராச்சாரியார் சங்கரர் ஆதிசங்கரரை பார்த்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ போய் திருவண்ணாமலையில ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாரு, உனக்கான பதில் அங்க கிடைக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் திருவண்ணாமலையில போயிருக்காங்க. அவங்க கூட இருந்த ஒரு 2-3 நாள் இருந்து பார்த்திருக்காங்க. அப்புறமா மகானே கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. அப்ப நான் யார் என்ற புரிதலை அவர் கேட்கும்போது, உனக்குள்ளே உன்னை தேடிப்பார், நீ எதுக்கு வந்தையோ, நீ யார் என்பதை முதலில் தெரிந்து கொண்டு வான்னு சொல்லியிருக்காங்க. அவர் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு என்னமோ வந்திருக்காங்க. அப்ப மறுபடியும் எதுவுமே பேசல அவங்க. ஐயா மகரிஷியோட கண்களை மட்டுமே பார்த்து கொண்டு எனக்கான பதில் புரிந்தது என்று அவர் தன்னுடைய புத்தகங்களிலே விளக்கமாக எழுதியிருக்கிறாங்க. இப்போ ஐயா சொன்னாங்க இல்லையா, நயன தீட்சை மாதிரி கண்களாலேயே அவர் அதற்கான பதில் எப்பவுமே சொல்லுவாங்க. இந்த மகான்கள் எல்லாம் சந்திக்கும் போது ஒருவர் பேசிக்கொள்ள மாட்டார்களாமா. சீடர்கள் எல்லாம் கவனிப்பாங்களாம், என்ன இவங்க ஒண்ணுமே பேசிக்கலையோ சொல்லிட்டு. ஆனால் அவர்கள் இருவருமே பரிபாஷையில் பேசிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இவர் தன்னுடைய கண்களிலாலேயே தீட்சையை கொடுத்து அவருக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி அதற்கப்புறம் அவர் அந்த புத்தகத்தை நிறைவு செய்தார் என்பது நாம் படித்து தெரிந்து கொண்டதுமா. நன்றிமா. வாழ்க வளமுடன். நிறைவு செய்யலாம். தலேர்கான், மெஸ்டன், ரோடா அப்படின்னு எல்லாம் வெளிநாட்டினா அங்கேயே வீடு வாங்கி தங்கி இருந்தாங்க. பகவானோட இருக்கிறது, ஆசிரமத்தோட இருக்கிறது சிறப்புன்னு இருந்தாங்க. அந்த பேர்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. வெளிநாட்டவர் நிறைய பேர் இல்லைங்களா? சிறப்பு. ஏன்னா பகவான் வந்து இப்ப கூட எனக்கு ஒரு முறை நான் ரமணர் ஜெயந்தி விழாவுக்கு அதுக்குரிய இன்விடேஷன் சம்மந்தப்பட்டது பார்த்து எனக்கு பொட்டு வச்சிட்டு இருந்த மாதிரி படம் கொடுத்தாங்க. பகவான் என்னைக்குமே விபூதி சமய சின்னங்கள் அணிஞ்சதில்ல. இந்த படத்துல அந்த பொட்டை ரிமூவ் பண்ணி கொடுங்கன்னு தான் நான் பிரிண்டிங்க்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பகவான் ரமணர் வந்து ஜாதி, சமயம், இனம், மதம், பேதங்கள் கடந்த ஒரு ஞானி. எல்லா ஞானிகளும் அப்படித்தான். நான் ஒருத்தர் மட்டும் அப்படி பெருசா சொல்ல மாட்டேன். ஆனா நாம தான் என்ன பண்றோம்னா வஉசின்னு பிள்ளைமாருங்கிறோம், நான் காமராஜர்னு நாடாருங்கிறோம். இப்படி பெயிண்ட் அடிக்கிற வேலையை நாம தான் தப்பா பண்ணிட்டு இருக்கோம். அவர்கள் நிலையில் அவர்கள் நிறைவு பண்ணிட்டாங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். இன்று அன்பர்களுக்கு பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை பற்றி சிறப்பாக சிந்தனை உரை வழங்கிய அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துவோம். அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து. உலக நல வாழ்த்து பாட விரும்பும் அன்பர்கள் அன்றைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும்,
பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மாலை நேர அமர்வை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அன்பர்கள் அனைவரும் நாளை காலை இணைப்பில் 5 மணிக்கு தவத்தில் இணைவோம். ஆன்ம தூய்மை பெறுவோம். அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன்.